ஹாய் ஹாப்பி சண்டே டு ஆல். இன்றைக்கி சண்டே எல்லாருக்கும் எப்படி போச்சு? மேக்ஸிமம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது சண்டே வந்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நம்ம லீவ் அன்றைக்கி நல்லா விளையாடலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே சரி, சண்டே லேட்டாக எழுந்திரிக்கலாம், நான்வெஜ் சாப்பிட்லாம், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஸோ எல்லாமே ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஹோம் மேக்கர் இருக்காங்கல்ல, அதாவது இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே ரொம்ப பாவம். ஏன்னா அன்னைக்கு தான் வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து எல்லா வெரைட்டியும் சமைக்க சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி நம்ம வந்து அந்த சண்டே வந்து பசங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து எல்லாத்தையும் துவைச்சி வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறமேல் வந்து ஈவினிங் ஆனால் சண்டே தானே வீட்டில் இருக்கும், ஸோ அன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ சண்டேன்னு சொல்லி அன்றைக்கி அந்த ஹோம் மேக்கர் எல்லாருக்குமே இருக்கிற எல்லா நாளையும் விட அந்த சண்டேல தான் எல்லா வேலையும் நிறைய வேலை இருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இருக்கிற வேலையில் வந்து நாளைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க. ஸோ நான் அதுக்கான எல்லா வேலையும் பார்க்கணும், என்னோடய பசங்களையும் பார்க்கணும், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க வேலையும் பார்க்கணும். ஸோ எல்லாமே நான் அறக்க பறக்க காலையிலேருந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேல் வந்து கிச்சனை ஃபுல்லாக வாஷ் பண்ணேன். ஏன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீக் பண்ணலான்னு சொல்லி இருந்தேன். பட் ஆனால் கெஸ்ட் வரனால ஸோ அப்படியே எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு திங்ஸாக காலி ஆகிருக்கும். ஒவ்வொன்றா அந்தந்த டைம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி நேற்றுக்கு டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சேன். இந்த மசாலா பொடியை வந்து என்னோடய சிஸ்டர் வந்து இப்போ புதுசாக மதுரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு இன்னும் நேம் எதுவுமே இன்னும் வைக்கல. ஸோ வச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி நான் இந்த மசாலா பொடி தான் சொல்ல போகிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் என்னென்ன மசாலா ரெடி பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமேல் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து வச்சு அந்த மசாலா பொடி எல்லாத்தையுமே நான் கொட்டி உள்ளே வச்சுட்டேன் நான். ஏன்னா ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் டிமார்ட்லேருந்து நான் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாப்கார்ன் வந்து வாங்கிட்டு வந்தேன். மேக்ஸிமம் பாப்கார்ன் இதெல்லாம் கடையில் நான் தான் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் ஸ்நாக்ஸே நிறைய நான் வாங்கி தர மாட்டேன் கடையில். ஸோ பாப்கார்ன் வந்து அந்த கார்னை வந்து நல்லா கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு எடுத்தேன். ஏன்னா பாக்கெட்டுக்குள்ளே இருந்தது. ஸோ நம்ம எண்ணெயில் போடும்போது எண்ணெய் உரியக்கூடாது இல்லையா? அதுக்கப்புறம் வேலை பக்கத்து இருந்தாலும் நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த சண்டே அவங்க கேட்குற ஸ்நாக்ஸை வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ ஆஃப்டர்நூன் எல்லோரும் மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பாப்கார்ன் வேணும்னு சொல்லி கேட்கவும் இருக்கிற வேலையெல்லாம் போட்டுட்டு லஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து கொஞ்சமாக அவங்களுக்கு நிறைய பட்டர் போட்டுட்டு கார்ன் எல்லாமே போட்டு நான் வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மேக்ஸிமம் நான் கார்ன் பண்ணும்போது நிறைய பட்டர் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா சீஸ் வந்து நான் பவுடராக போட்டுருவேன். ஏன்னா அந்த இது பாப்கார்னுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி என்கிட்ட இருந்தது வந்து கையில் வந்து மேகி மசாலா தான் இருந்துச்சு. ஸோ அவசரத்தில் டேஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அதை தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு, சில்லி பவுடர் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேல் வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இன்றைக்கி ஒரு 1/2 kg கிட்ட வெண்டைக்காய் இருந்துச்சு. ஸோ வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணிடலாம், அது ஈஸியாகவும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் பண்ணேன். என் சிஸ்டர் கொடுத்த அந்த மசாலா பொடியில் தான் வச்சேன். குழம்பு உண்மையிலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப வாசனையாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி ஆஃப்டர்நூனே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா குலோப் ஜாமுன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன்.